ஜெய் கணேஷா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஓம் சக்தி. அஸ்ட்ரோமன் தேர்டை மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புனரபி மரணம், புனரபி ஜனனம். ஒரு மரணத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஜனனம், ஒரு ஜனனத்துக்கு அப்புறம் தான் மரணம். இற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் ஒற்றுமையாகவும் உனக்கே ஆட்பட்டோம் என்று சொல்லுவாங்க. 748 முறை கூட அந்த பிறவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் பிறவியிலேருந்து ஆரம்பித்து புல்லாகி, புழுவாகி, பறவையாகி, பாம்பாகி, கல்லாய், மனிதராய் இப்படின்னு ஒவ்வொன்றா அந்த டார்வின் சொன்னதை சிவபுராணத்தில் சொல்லி அந்த சங்கமத்தில் அந்த பிறவியனாக எடுத்து மனித பிறவியாக பிறந்து அரிதறிது மானிடராக பிறத்தல் அரிதுன்னு பிறந்ததுக்கு அப்புறமும் நாம் செய்கின்ற தவறுகளால் அடுத்தடுத்து ஆசையே அழிவுக்கு காரணம் என்று புத்தர் பெருமான் சொல்லியது போல் அடுத்தடுத்து பிறவியை பிறந்து கொண்டே இருக்கின்றோம். கஷ்டங்களில் இந்த கலியுகத்தில் நம்ம ஆட்பட்டு கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் ரொம்ப திமுறாக ஒரு பிரபலம் கூட பேசினதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு மேடையில் இதுதான் என்னுடைய கடைசி பிறவி, இதுதான் என்னை பார்க்க போகிற கடைசி பிறவி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. யாராலையுமே இதுதான் கடைசி பிறவின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க 12 கேது இருந்ததுன்னா இதுதான் கடைசி பிறவின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனையோ பேர் 12 கேதுல பிறந்தவங்க பல பாவங்களை நான் செய்ததை பார்த்துருக்கேன். அப்போ அது எப்படி கடைசி பிறவி ஆகும்? அப்படி இருந்ததுனாலும் அந்த லோகத்தில் பார்த்தீங்கன்னா யமலோகத்தில் போயிட்டு அந்த என்னென்ன கஷ்டங்கள் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வரும். எதையுமே அதாவது ஜனனம் மரணமும் படைத்த மகேஷனுக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கன்னா பாருங்களேன், ஒரு சிவபெருமானை வழிபட்ட உடனே, ஒரு அண்ணாமலையரை வழிபட்டவனே, ஒரு பெரிய கோயிலுக்கும் ஒரு ஸ்தலத்துக்கும் ஒரு கிரீடங்களும் வைர கிரீடங்களும் முத்து மாளிகையும் தொடர்ச்சியாக கிரிவலம் போயிட்டு நான் அண்ணாமலையரை பற்றி பல பாடல்களை பாடினேன், ஏற்றினேன், அந்த மாதிரி ஒரு செல்வ செருக்கோட ஆணவத்தோடு என்ன சொல்கிறாங்க, இதுதான் என்னுடைய கடைசி பிறவி, என்னை பாருங்கள் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. நமக்கே தெரியாது, அதான் ஈஸ்வரனுக்கே தெரியாது ஒரு மனிதனுடைய ஜனனமும் மரணமும் அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷங்க இந்த மாதிரி ஆணவ செருக்கே நமக்கு கலியுகத்தில் மேலும் மேலும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால்தான் பணியுமாம் என்று பெருமை. நாணல் மாதிரி கஷ்டங்கள் வரும்போது வளைஞ்சு கொடுக்கணும்னு பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அப்படி நம்ம கஷ்டத்தில் ஆட்படும் போது பார்த்திங்கன்னா சொன்னவங்களோட வீட்லேயும் நிறைய துர்மரணங்கள் நடந்திருக்கு, அகால மரணங்கள் நடந்திருக்கு. அப்படி நம்மளுடைய வீட்டில் துர்மரணங்கள் அகால மரணங்கள் நடந்து கூட அவங்களுடைய ஆணவ செருக்கு அடையலை. ஏன்னா எத்தனையோ செல்வங்கள் நம்ம சேர்த்து வைத்தாலும் அந்த செல்வங்கள் நம்மளை காப்பாற்றாது. நம்ம கர்மா தான், நல்ல செய்கையும் தான் நம்ம காப்பாற்றும். நம்மளோட வம்சத்தையும் நம்மளுடைய கர்மா தான் மாறிக்கும். ஆட்டிவித்தா யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணான்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அவர் பார்க்காத வாழ்க்கையோட சுகம் கிடையாது, இன்பங்கள் கிடையாது. அதே மாதிரி அவர் செல்லாத அந்த தத்துவ பாதை யாருமே சொல்ல முடியாது. அந்த அர்த்தம் உள்ள இந்து மதமே அவரை பறைசாற்றும். அவருடைய கடைசி காலத்தில் எழுதிய பாடல்களெல்லாம் அவரை இது பறைசாற்றும். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை என் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு புருஷோத்தமனை பாடியவர் அந்த கண்ணதாசன். அவருடைய பாடலில் தான் அந்த ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணான் வரும். அப்போது யார் எப்படி ஆட்டுவிக்கிறார் கண்ணன்? நம்ம செய்கின்ற அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிறவியில் ஆட்டுவிக்கிறார்கள். செக்கு மாடு போல சுழன்று வருகின்றோம், கர்மாவில் சிக்கி தவிக்கிறோம். அப்போது நம்மளுடைய தவறுகளால் ஒரு மனிதன் செய்கின்ற அந்த தவறுகளால் என்ன ஆகிடுறதுன்னா வீட்டுக்குள்ள அகால மரணங்கள் துர்மரணங்கள் நமக்கு நடக்கின்ற அந்த ஒரு சிலருடைய குடும்பத்தில் நடக்கின்றது. இந்த அகால மரணங்கள் துர்மரணங்கள் ஒரு வீட்டில் நடந்துட்டா அப்படின்னு சொன்னாலே அங்கே குலதெய்வம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தவறான பாதையில் சென்றால்தான் இந்த அகால மரணம் துர்மரணம் வரும். அப்போது பஞ்சமா பாதங்கள் ஏதாவது நடந்தால் தான் குலதெய்வம் அந்த குடும்பத்தை விட்டு நகரும். அப்போ குலதெய்வம் குடும்பத்தை விட்டு நகர்ந்தாதான் இந்த பஞ்சமா பாதகத்துக்கான பலனாக இந்த அகால மரணமும் துர்மரணமும் நடக்கும். அப்போது ஆத்மா சாந்தி அடையாது. துர்மரணம் நடந்த ஆத்மா சாந்தி அடையாத காலகட்டத்தில் என்ன ஆகும்னா அந்த குடும்பத்தில் சுபிட்சம் வராது, திருமணம் நடக்காது, சுப நிகழ்ச்சி நடக்காது, வறுமை தாண்டவம் ஆடும், செய்யும் தொழிலெல்லாம் நஷ்டமாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்பத்தில் யாராவது துர்மரணம் நடந்தால், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடந்தால் இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும். அதனால
இந்த மாதிரி நேரத்தில், அதுவும் புரட்டாசி மாதம்ன்றது வந்து மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகின்றது. தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, இதெல்லாம் வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு விஷயங்கள், துர்மரணங்கள் நிகழ்ந்த ஆத்மாக்களுக்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒருவருடைய குடும்பத்தில் வந்து துர்மரணங்கள் நிகழ்ந்திருந்தாலோ, அகால மரணங்கள் நிகழ்ந்திருந்தால், அல்லது அடுத்தடுத்து பல விபத்துக்களில் மாற்றி ஏதோ ஒரு தெய்வாம்சமாக அவர்கள் வந்து அடுத்தடுத்து அந்த விபத்துக்கள்லேருந்து தப்பி வராங்களா, அந்த துர்மரணங்கள்லேருந்து தப்பிச்சு வராங்களா, அடுத்தடுத்து வீட்டில் யாராவது சூசைட் அட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அல்லது வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சுட்டு வருவாங்க, மிகப்பெரிய கொடிய லைஃப் அண்ட் டெத்துன்ற அளவுக்கு போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் கூட துர்மரணத்துக்கு உண்டான அறிகுறி. அந்த தெய்வம் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றும். சில பேர் குடும்பத்தில் வந்து திடீர்னு ஒரு சின்ன வயசு பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது, திடீர்னு வந்து கேன்சர் மாதிரி ஒரு கொடிய நோயில் இறப்பாங்க. இதெல்லாம் கூட அகால மரணம், துர்மரணம். இந்த புரட்டாசி மாதத்தில், இந்த புரட்டாசி 4ஆம் தேதி என்று சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, ஒரு துர்மரணம் நேரிட்ட குடும்பத்துக்கு அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்குண்டான ஒரு நாளாக சொல்லப்படுகின்றது. சஸ்திர ஹத மகாலயம் என்று சொல்லப்படுகின்ற நாளாக சொல்லப்படுகின்றது. அடுத்த நாள் வந்து மகாலய அமாவாசை வருது, ஞாயிற்றுக்கிழமை. இந்த சனிக்கிழமை துர்மரணம் நேரிட்டவர்களுக்கு அவர்களை மோட்சத்தை அடைய வைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுகின்றது. இந்த யார் குடும்பத்தில் எல்லாம் அகால மரணங்கள், துர்மரணங்கள் நடந்திருக்கின்றதோ, தற்கொலை செய்தோ, விபத்துக்கள் நேர்ந்து நடந்திருக்கோ, அல்லது வந்து பாலரிஷன்ற அந்த அமைப்பில் ஏற்பட்டிருந்தாலும், அல்லது அவர்களுக்கு வந்து இறந்த திதிகள் வந்து அரிஷ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில திதிகள்லையும் நட்சத்திரங்களையும் அவங்க இறந்திருந்தாலும் சரி, அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இருக்கிறவங்க, ஆத்மா சாந்தி அடையாத இருக்கவங்க, அல்லது ஆத்மாக்களால் பீடிக்கப்பட்டு இருப்பாங்க, பேய் பிசாசுகளால் இறந்த ஒரு அப்படி பிரிக்கப்பட்டவங்களாக இருக்காலும், அவங்களுக்கெல்லாம் அந்த உள்ள இருக்க ஆத்மாவும் வெளியில் போனோம்ல, அதற்கான நாள் என்று சொன்னால் இந்த புரட்டாசி நாள். புரட்டாசி 1 செப்டம்பர் 17ஆம் தேதி, இந்த 2025 செப்டம்பர் 17 புரட்டாசி 1, 18 புரட்டாசி 2, 19 புரட்டாசி 3, 20ஆம் தேதி புரட்டாசி 4ஆம் தேதி, 21 வந்து மகாலய அமாவாசை வருது, 5 புரட்டாசி 5. இந்த 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சஸ்திராத மகாலயம், துர்மரணம் நேரிட்டவருக்கான ஒரு ஆத்ம சாந்தி கொடுக்கிற ஒரு மகாலயமாக கருதப்படுகின்றது. யார் வீட்டில் அப்பா வந்து ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க, அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடையலை, அக்காவோட ஆத்மா சாந்தி அடையலை, தாயோட ஆத்மா சாந்தி அடையலை, பிள்ளைகள் துர்மரணம் அடைந்து சாந்தி அடையலை அப்படின்றதோ, பேய் பிசாசுகள் பிடிக்கப்பட்டு அவங்க தற்கொலை முயற்சி அடிக்கடி பண்ண, நோயால் பிடிக்கப்பட்டு, அந்த செய்வினியால் பிடிக்கப்பட்டு அந்த துர்மரணம்க்கு நிகராக ஒரு குடுமையை அணிவிச்சிட்ருக்காங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு உண்டான அதிலிருந்து விடுபடுகின்ற நாள் என்று சொன்னால் இந்த சஸ்திராத மகாலயம் என்று சொல்லப்படுகின்ற புரட்டாசி 4ஆம் தேதியாக இந்த விசுவாச வருஷத்தில் 2025 வருகின்ற நாள் தான் சொல்லப்படுகின்றது. அதுவும் சனிக்கிழமைன்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சனிக்கிழமை பாதிப்பு இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப நடக்கும். சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் ஆயுள்காரகன், ஆனால் சனீஸ்வர பகவான் கெட்டு இருக்கிற நேரத்தில் தான், நேரம் சரியில்லாத நேரத்தில் தான் இந்த செய்வினை மாதிரி கோளாறுகளும் அதால் வருகின்ற துர்மரணங்களும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை வருதுன்றது சிறப்பு. குறிப்பாக சிவபெருமான் கோயிலையும் அல்லது சிவா விஷ்ணு ஆலயங்கள், புரட்டாசி மாதமாக இருக்குல்ல, சிவா விஷ்ணு, இப்போ வடசரவாக்கம் எடுத்திங்கன்னா இங்கே அகதீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே சிவபெருமானும் இருக்கார், பெருமாளுக்கான வழிபாடும் இருக்குது, ராமருடைய சன்னிதானம், அனுமன் சன்னிதானம் இருக்குது. இங்கே சிவா விஷ்ணு ஆலயமாக இருக்குது. மாம்பழத்தில் வந்து மேற்கு மாம்பழத்தில் வந்து புது மாம்பழத்தில் வந்து சிவா விஷ்ணு ஆலயம் இருக்குது, பேருந்து நிலையம் பக்கத்தில். இது மாதிரி உங்களுடைய ஊர் எல்லையில் எங்கெல்லாம் சிவா விஷ்ணு ஆலயம் இருக்கிறதோ ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா கூட சிவனுடைய ஆலயத்தில் சனிக்கிழமை சென்று அங்கே துவஜஸ்தம்பம் முன்னாடி விளக்கில் வந்து கையில் வந்து தட்டு வச்சு ஒரு அட்டையில் வைத்து அந்த மோட்ச தீபம், அந்த தட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரக்கூடாதுனால ஒரு அட்டை மாதிரி சூடு தாங்குற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மோட்ச தீபம் அகல் விளக்கில் ஏற்றி
நீங்கள் வந்து சிவனை நினைத்து கொண்டு நீங்கள் மோட்ச தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கே விளக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வச்சிடலாம். ஆனால் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி எந்த ஆத்மாக்கள் துராத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறாங்க, துர்மரணம் யாருக்கு ஏற்பட்டதோ அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட பேரை சொல்லி சிவபெருமானே இந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிடும். அதே மாதிரி சனீஸ்வர பகவானே இந்த பேய் பிசாசு தொல்லையால் அந்த துர்மரணத்துக்கு நிகரான கண்டத்தில் யாராவது ஈடுபடுறாங்கள்ல அவங்களுடைய பெயரும் சொல்லி அவங்களும் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சனீஸ்வர பகவான், ஆயுட்காரகன் சனீஸ்வர பகவான் சிவபெருமானையும் வேண்டிட்டு அந்த மோட்ச தீபத்தையே சிவனுக்காக நினைத்து கொண்டு பைரவர் சன்னிதானம் இருந்தால் இன்னும் விசேஷம். அதுவும் குறிப்பாக கால பைரவர் சன்னிதானம் அந்த சிவன் கோயிலில் இருந்தால் அந்த பைரவருக்கும் விளக்கு போடணும். அந்த விளக்கு போடுறது ரொம்ப விஷயம். ஆனால் முதல்ல தீபம் ஒரு அகல் தீபம், பெரிய அகண்ட தீபம் மாதிரி ஒரே ஒரு தீபம், மோட்ச தீபம் ஒரு தீபம் தான். அந்த மோட்ச தீபம் ஒரே ஒரு மோட்ச தீபத்தை ஏற்றணும். ஏற்றி இரும்பு சட்டியில் கூட ஏற்றி, ஆண்களாக இருந்தாலும் இரும்பு சட்டியில் கூட நல்லெண்ணெய் மட்டும்தான் போடணும், நெய் போடக்கூடாது. நல்லெண்ணெயை விட்டு நூல் திரி போட்டால் ரொம்ப நல்லது. நல்லா 4-5 நூல்கள் பிடரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூல் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் இரும்பு விளக்கில் ஏற்றலாம். ஆனால் அது வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வீட்டிலேருந்து இரும்பு விளக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. கடையில் வாங்கி இரும்பு விளக்கில் ஏற்றி மோட்ச தீபம் அங்கே கோயிலை விட்டுட்டு வரலாம். அடுத்ததாக அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் நூல் திரி போட்டு ஏற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் சிவனுக்கு மோட்ச தீபம் ஏற்றினதுக்கப்புறமா அடுத்ததாக சனீஸ்வர பகவானுக்கும் அங்கே கால பைரவர் இருந்தால் அந்த கால பைரவருக்கும் தீபம் போட்டுட்டு அந்த வேண்டிட்டு வரும்பொழுது உங்களுக்கு துர்மரணம் நேரிட்டவருக்கும் ஆத்மா சாந்தி அடையும். துர்மரணம் நிகரான கண்டத்தில் ஈடுபட்டவங்களுக்காக நீங்கள் வேண்டிட்டு வரும்போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் தான் கால பைரவருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றிட்டு வர சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு சிவபெருமானை வேண்டிட்டு முடிந்தால் அந்த கோயில் சன்னிதானத்தில் சிவபுராணம் நினைத்து அந்த யாருக்காக எந்த ஆத்மாக்காக வேண்டுறோமோ அவங்களுக்கு சிவபுராணம் படணும். யார் உயிர் பிழைத்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களோ அவங்கள வேண்டிட்டு சிவபுராணம் படைக்கிறது ரொம்ப விசேஷம். படித்து முடிச்சுட்டு சிவன் கோயிலை உட்காந்து மோட்ச தீபம் இதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சிவபுராணம் படித்து முடித்துட்டு முடிந்தால் அன்னதானம் செய்ய முடிந்தால் அந்த ஆத்மாவை நினைத்து அன்னதானம் செய்து கொண்டு விட்டு திரும்பி கோயிலை விட்டு வரும்போது திரும்பி பார்க்காம யார் கூப்பிட்டாலும் சரி திரும்பி பார்க்காம நீங்கள் அங்கேயே குளக்கரையில் கை காலெல்லாம் அலம்பிட்டு முகத்தெல்லாம் அலம்பிட்டு அல்லது கோயிலில் இருக்கின்ற அந்த நீர் இருக்கும்ல அதால் அந்த முகம் கை காலை அலம்பிட்டு சிவபெருமான ஒரு சுத்து இப்போ தாயார் பெருமாள் அம்பிகையோடு சேர்ந்து வலம் வந்து அந்த விபூதி குங்குமம் ஈட்டுட்டு கோயிலில் அமர்ந்து உட்காந்துட்டு அழகாக சுற்றிட்டு மனசார அந்த தலவிருட்சத்தில் உட்காந்து தியானம் ஓம் நம சிவாயின் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேர திரும்பி கோயிலை விட்டு வரும்போது திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம். இந்த சஸ்திராத மகாலயம்ன்றது துர்மரணம் நேரிட்டவங்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்கான ஒரு நாளாக சொல்லப்படுவது. அதனால் ஈஸ்வரனுடைய அந்த ஒரு நாமத்தை ஜபித்து ஓம் நம சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீகாதான் தாழ் வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டமாக இறைவா போற்றி. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் எந்த கண்டத்தில் எந்த இருந்தாலும் அங்கே இருக்கின்ற சிவன் கோயிலை சென்று அந்த அகல் தீபத்தில் இந்த நல்லெண்ணெய் தீபம் வைத்து கொண்டு நீங்கள் வந்து இதை உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கோ அல்லது குடும்பத்தில் யாராவது துர்ஆத்மாவால் பீடிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அப்படி பைத்தியம் பிடித்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இந்த புரட்டாசி 4ஆம் நாள் இந்த நாளில் 2025 விஸ்வாவிச வருஷம் புரட்டாசி 4ஆம் நாள் சஸ்திராத மகாலயத்தில் வேண்டினா துர்மரணம் நேர்ந்தவருக்கான ஆத்மா சாந்தி அடையும். ஈஸ்வரனை நினைத்து கொண்டு சிவனை வைத்து கொண்டு மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் இதை வந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அப்படி நடந்ததுன்னு சொன்னால் மனமாற சரணாகதி அடைந்து சிவன்கிட்டம் விழுந்த லிங்கபாதத்தை அவரை வேண்டிட்டு சரணடைங்க. கண்டிப்பாக சகஸ்ரலிங்கத்தை வீட்டிருக்க ஈஸ்வரன், கைலாசத்தில் வீட்டிருக்க ஈஸ்வரன் நமக்கு அருள்
புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மைக்கு அரோகரா என்று சொல்லி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக்கொண்டு அஷ்டோமன் தடை மூலமாக அனைவருக்கும் ஈஸ்வரனுடைய அருளானது, ஈஸ்வரியுடைய அருளானது கடாட்சமாக கிடைக்க வேண்டும். பதிகத்தின் மூலமாக கோள்களால் ஏற்படுகின்ற எந்த ஒரு தீய எதிர்மறை ஆற்றலும் நம்மிடம் வந்து சேராமல் ஈஸ்வரியோட கருணா கடாட்சம், கருணாம்பிகையுடைய அந்த அருகடாட்சங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் மீண்டும் சிவனை பற்றியும் ஆன்மீக கருத்துக்களை பற்றியும் அறிவியலோடு இணைந்த ஜோதிடமும் ஆன்மீகத்தோடு இணைந்த ஜோதிடமும் ஜோதிடத்தோடு இருந்த மெய்ப்பொருள் உண்மையாகக்கூடிய தத்துவார்த்த கருத்துக்களையும் விளக்குவதற்காக மீண்டும் வருவோம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓம் நமசிவாய் என்ற நாமத்தை பதிவிடுங்க. முதலையாக பார்க்குறதா இருந்தால் அஸ்ட்ரோமன் தேர்டை என்ற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸ்வரி அருளால் மீண்டும் இணைவோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீகாதான் தாழ் வாழ்க.